அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் குளியல் சோப் செய்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தேங்காய் எண்ணெயில் செய்யலாம்னா, எல்லா எண்ணெயும் கம்பேர் பண்ணையில் தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. உடம்புல இருக்க அழுக்க போகக்கூடியது, அது இல்லாமல் நல்ல நுரைவளம் மிக்கது. வாங்க நம்ம தேங்காய் எண்ணெயில் எப்படி சோப் செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கணுன்றதை பார்ப்போம். பாருங்கள், நான் தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை ஃபுல்லாக உரிக்கணும். நான் வாங்கி வச்சுருக்க தேங்காய் வந்து என்னென்னா கொப்பரை தேங்காய்னா உள்ள தண்ணிலாம் எதுவும் இருக்காது. நம்ம உரிச்சிட்டு அந்த தேங்காயை உடைச்சோம்னா ஓடு தனியாக பருப்பு தனியாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி காய வச்சு ஒரு நாள் காஞ்சாவே போதும். அதை ஈஸியாக செக்கில் கொண்டு போய் கொடுத்து ஆட்டிடலாம். இது வேலை மிச்சம். தண்ணி உள்ள தேங்காவை வாங்கியிருந்தோம்னா அந்த தேங்காவை உரித்து அதை உடச்சி அந்த ஓடோட 2 நாள் காய வச்சு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஓட்டிலேருந்து தேங்காவை தனியாக எடுத்து அதை கட் பண்ணி திரும்ப அதை காய வச்சு திரும்ப அது ஒரு 3 நாள் காயணும். அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த பதத்துக்கு வந்தவொடனே நம்ம செக்கில் கொடுத்து ஆட்டணும். ஸோ இந்த கொப்பரை தேங்காய் வாங்கிட்டோம்னா நம்ம நம்ம வேலை மிச்சம். ஈஸியாகவே நம்ம எண்ணெய் ஆட்டலாம். பாருங்கள், கொப்பரை தேங்காய் உடச்சவொடனே இந்த மாதிரி ஓடு தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் மட்டும் காய வச்சாவே போதும். காய வச்சு அந்த பதத்துக்கு வந்தவொடனே நம்ம வந்து போய் செக்கில் கொடுத்து ஆட்டிக்கலாம். அந்த பதம்ன்றது எப்படின்னா, நம்ம அந்த தேங்காவை உடையணும், கிறிஸ்பாக இருக்கணும், நல்லா உடையணும். அதை விட்டுவிட்டு அது சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் பதத்துக்கு வரலன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கையிலே எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும், அந்த பதம் வந்துடும். ஸோ அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செக்கில் கொண்டு போய் கொடுத்து ஆட்டலாம். நார்மலாக மரச்செக்கில் கொடுத்து ஆட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதோட பெனிஃபிட் நமக்கு அதிகம், நல்லா கிடைக்கும், 100% கிடைக்கும். மிஷின் வச்சு செக்கில் ஆட்டுறதை விட மரச்செக்கு பெஸ்ட்டு. பாருங்கள், நாங்கள் மரச்செக்கில் கொண்டு போய் கொடுத்தோம். அது எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பாருங்கள். இதில் ஹீட்டு வந்து அந்தளவுக்கு ஆகாது. ஸோ மரச்செக்கில் கொடுத்து நம்ம எண்ணெய் ஆட்டி வந்தவொடனே நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. அந்த எண்ணெயை என்ன பண்ணணும்னா ஒரு 2 டேஸ் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வெயிலில் காய வச்சுட்டு அந்த கசடு எல்லாம் அடியில் படிஞ்சிரும். அதெல்லாம் படிஞ்சதுக்கப்புறம் தெளிஞ்சவொடனே அந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணணும். நான் மரச்செக்கில் ஆட்டிட்டு வந்து அதை வந்து 2 நாள் காய வச்சு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது ஒரு 10 நாள் ஆக விட்டு அது பியூராக இன்னும் அந்த கசட்டெல்லாம் தெளிஞ்சு நல்லா நமக்கு பியூராக வரும். தேங்காய் எண்ணெய் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க சோப்பு செய்ய தேவையான மற்ற பொருட்களை பார்ப்போம். இது கடலை மாவு. இந்த கடலை பருப்பை வாங்கி நம்ம அதை காய வச்சு நம்ம ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது கடலை மாவு. இது பூந்திக்காய் பொடி, இதுதான் பூந்திக்காய். ஸோ அந்த பூந்திக்காயில் உள்ள கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு தோலை வந்து நம்ம அரைக்கணும். இது மிக்சியில் அவ்வளோ சீக்கிரம் அரைபடாது. நான் அப்படி தான் அரைச்சி பார்த்து அரைக்க முடியலை. ஸோ பூந்திக்காய் பொடியே தனியாக விற்கும் கடையில், நீங்கள் பொடியாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா இதை அரைக்கிறதுக்குன்னு தனியாக ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்தாலும் அரைக்க மாட்டாங்க. இதை எவ்வளோ காய வச்சு இது பண்ணாலும் நம்மளால் 100% அரைக்க முடியலை. ஸோ அதனால் நான் பொடியாகவே வாங்கிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தோம்னா குப்பைமேனி. இது நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்குது. இந்த குப்பைமேனியை ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே ஒரு 3 டேஸ் காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது குப்பைமேனி பொடி. அடுத்தது பார்த்தோம்னா வேப்பிலை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வேப்பிலை அதே மாதிரி இது நிழல்லையே காய வச்சு அதை ஒரு 3 டேஸ் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு தேவையான பொருட்கள். வேப்பிலை மற்றும் குப்பைமேனி ஒரு ஃப்ளேவர் இருக்குது, கடலை மாவு ஃப்ளேவர் இருக்குது, இது இல்லாமல் முல்தானி மட்டி ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நமக்கு சோப்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்ற லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். இது அளவோடு போட்டிருக்கேன். எந்தெந்த பொருள் எவ்வளவுக்கு தேவை அப்படின்ற அளவோடு போட்டிருக்கேன். நம்ம 1 கிலோ எண்ணெய்க்கு சோப்பு செய்ய போகிறோம். 1 கிலோ எண்ணெயில் 13லேருந்து 14 சோப்பு வரும். 100 கிராம் சோப்பு இருக்கும் ஒவ்வொரு சோப்பும். வாங்க சோப்பு எப்படி செய்கிறது அந்த அளவுப்படி எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம காஸ்டிக் சோடாவை எடுத்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் போடுறோம். இந்த காஸ்டிக் சோடாவை ஹேண்டில் பண்ணையில் கொஞ்சம் தெளிவாக ஹேண்டில் பண்ணணும். அந்த காஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றுறோம். நம்ம அந்த அளவுப்படி தண்ணி ஊற்றுறோம். இந்த காஸ்டிக் சோடாவை கை படக்கூடாது, ஏன்னா அதை அரிக்கும். அது இல்லாமல் இந்த காஸ்டிக் சோடாவில் தண்ணி கலந்து பண்ணையில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுங்கள். ஏன்னா அது ஹீட் ஆகி ஒரு புகை வரும். அதனால் அதை ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ணணும். இது பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ காஸ்டிக் சோடாவை தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் லை. ஃபஸ்ட்டு நம்ம லை ரெடி பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதை ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்துகிட்டு நம்ம அதில் ஆயில் ஊற்றணும்.
இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படி எடுக்க முடியல அப்படின்னா 1 பங்கு காஸ்டிக் சோடா, 2 பங்கு தண்ணி, 6 பங்கு எண்ணெய், அந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 880 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. 60 கிராம் நல்லெண்ணெய், 90 கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றணும். ஸோ எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் தி சேம் டைம் இன்னொரு ஆள் ஊற்றணும். இந்த மாதிரி ஐடியலாக வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா அந்த சோப்போட தன்மை கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்ததுலேருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறது தான் பெரிய வேலை. ஸோ எவ்வளோ நேரம் கிண்டணும்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் கிண்டணும். அந்த பதம் வர்ற வரைக்கும் கிண்டணும். அந்த பதம்ன்றது எப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும். நம்ம ஊற்றையில் தண்ணியாக இருக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தோசை மாவு பதம் வந்துடும். ஸோ அந்த தோசை மாவு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன ஃப்ளேவரில் செய்ய போகிறோமோ அது செய்யலாம். இதில் பூந்திக்காய் ஆட் பண்ணுவோம் காமனாக. வாசனைக்கு ஜவ்வாது நாங்கள் ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம ஃப்ளேவர் குப்பைமேனி பொடி, வேப்பிலை பொடி, அந்த ஃப்ளேவர் செய்ய போகிறோம்னா அந்த இது. அது இப்படி இல்லையா கடலை மாவுனா கடலை மாவு. ஸோ எது நம்ம ஃப்ளேவர் செய்கிறோமோ அந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. பாருங்கள் தண்ணியாக இருக்குது. நம்ம கிண்டணும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். இந்த மரக்குச்சி பயன்படுத்தி கிண்டுங்க. இல்லைன்னா கரண்டி இருந்தால் கூட கரண்டியில் கிண்டுங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஓரளவுக்கு லைட்டாக பதம் வந்திருக்கும் நமக்கு. நம்ம தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பூந்திக்காய் பொடி போடுறோம். போட்டு அதை நல்லா கிண்டணும். ஸோ இந்த பூந்திக்காய் பொடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 50 கிராம் எண்ணெயை மட்டும், இந்த மெஷர்மெண்ட்டு ஊற்றுற எண்ணெயில் 50 கிராம் எண்ணெயை மட்டும் தனியாக வச்சு அதில் இந்த பூந்திக்காய் பொடியை போட்டு கலக்கிங்க. ஏன்னா டேரெக்டாக இதில் போட்டு நம்ம இது ஜவ்வாது நம்ம போடுறோம். அடுத்து டேரெக்டாக இதில் போட்டு கலக்கையில் அது சரியாக கரைய மாட்டுது. உருண்டையாக வந்துடுது. அதனால் அதை தனியாக போட்டு கலக்கிடலாம். இப்போ வேப்பிலை பொடி போட்டாச்சு. பாருங்கள் உங்களுக்கு அந்த பதம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். முன்னே இருந்ததுக்கு குப்பைமேனி பொடி. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இதை முதல்லையே போட்டுறக்கூடாது. நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி சோப்பு செஞ்சது அப்புறம் தான் போடணும். கடைசியாகத்தான் போடணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு மோல்டில் ஊற்றி வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ நான் இதுக்கு தனியாக மோல்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த மோல்டில் ஊற்றிக்கிற வேண்டியதான். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை லேசாக அதில் தொட்டு தடவிக்கிற வேண்டியதான். அப்படின்னா தான் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக எல்லா மோல்ட்லேயும் நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி லைட்டாக தடவிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த மோல்டில் ஊற்றுறதை பார்ப்போம். சப்போஸ் நம்மகிட்ட மோல்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு வாட்டர் கேன்லையோ அல்லது டீ கப்லையோ இந்த மாதிரி எதுலையாவது ஊற்றிட்டு அதை ஒரு 24 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்குது நம்ம மோல்டில் ஊற்றி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அல்ஸ்கட் பார்த்தோம்னா அது நல்லா சோப்பாக மாறிடும், கெட்டியாக மாறிடும். இந்த சோப்பை வந்து நம்ம எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஒரு 30 days தனியாக வச்சுருக்கணும். க்யூரிங் ப்ராசஸ்க்காக 30 to 40 days நல்லா காற்றோட்டமான இடத்துல வச்சுருக்கணும். ஏன்னா அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மையெல்லாம் அது டைல்யூட் ஆயிரும். சோப் செஞ்சோன்னே உடனே எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. 30 to 40 days கழித்து தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது எல்லாமே கண்டென்ட்டும் நல்லா செட் ஆகி நமக்கு ஒரு முழுமையான சோப்பாக கிடைக்கும். இப்படி நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு செய்கிற சோப்பு அவ்வளவு நல்லது. நம்ம உடம்புல இருக்க அழுக்கை நல்லா நீக்கக்கூடியது. நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இது இல்லாமல் இதில் நம்ம குப்பைமேனி, வேப்பிலையெல்லாம் சேர்க்குறோம். குப்பைமேனி வந்து அவ்வளவு நல்லது. நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்கு. ஏதாவது ஒரு காயம் பட்டாலோ அந்த இடத்துல உடனே குப்பைமேனி சாறை போட்டோம்னா அந்த புண்ணு வந்து நமக்கு நல்லா ஆறிடும். வேப்பிலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற சோப்பெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸு, அனிமல் ஃபேக்ட்டு, அனிமலோட கொழுப்புலேருந்து இது பண்ணி செய்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணையில் தேங்காய் எண்ணெய் எவ்வளவோ நல்லது. அதை வேக்ஸ் இந்த மாதிரி அனிமல் கொழுப்புலாம் செய்யலை பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க வேர்வை துவாரங்களை அடைச்சி கழிவை வெளியேற்றாது. இது வந்து நம்ம உடம்புல இருக்க வேர்வை துவாரங்கள்லாம் அடைக்காது. தேங்காய் எண்ணெயில் செய்கிறது கழிவுகளை வெளியேற்றும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பானது, நல்லது. ஸோ இப்போ நம்ம எல்லா மோல்ட்லேயும் ஊற்றியாச்சு. ஊற்றி 24 ஹவர் கழிச்சு இப்படி தான் இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஊற்றுனது. அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு அதை நம்ம 4 பக்கம் ஆட்டிட்டு ஈஸியாக எடுத்தோம்னாவே ஈஸியாக வந்துடும். 24 ஹவர்ஸ் கழிச்சு எப்படி சோப் ஆயிடுச்சுன்னு பாருங்கள்.
நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சோப்பை எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30 to 40 டேஸ் எடுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு காற்றோட்டமான இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் க்யூரிங் ப்ராசஸ்க்காக 30 to 40 டேஸ் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த சோப்பு கீழேயே நான் அந்த டேட்டு அது மென்ஷன் பண்ணி ஒரு சீட்டு ஸ்லிப் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம பேக்கிங் 30 to 40 டேஸ் கழிச்சோன்னு நம்ம பேக்கிங் நம்ம என்னென்னா வாழை இலையில் பேக் பண்ணுறோம். இதுதான் நம்ம சோப்போட கொஞ்சம் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம். வாழை இலையில் எப்படின்னா, வாழை இலை நம்ம தோசைக்கல்ல வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம்னா வாழை இலை வந்து ஒரு பேப்பர் தன்மைக்கு வந்துடும். நம்ம கசக்கி தூக்கி எறிஞ்சால் கூட அது கிளியாது, நல்லா பேப்பர் மாட்டியாக இருக்கும். ஸோ அந்த பேப்பர் மாட்டிக்கு ஆனவுடனே நம்ம அதை சோப்பை பேக்கிங் பண்ணி அது மேலே லேபிள் ஒட்டி அதில் டீட்டெயிலெலாம் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிருக்கோம். இந்த சோப்பை நீங்களே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது தேங்காய் எண்ணெயில் செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து கண்ட சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிடாதீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.